மத்திய சென்னையில் 31 நபர்கள். அதனால நமக்கு பேலட் பாக்ஸ் வந்து சென்னையில சென்ட்ரல்ல 2, சென்னை சென்ட்ரல்ல 2 பேலட் பாக்ஸ், நார்த்ல 3, அதே மாதிரி சவுத்லயும் 3 பேலட் பாக்ஸ் அது இது பண்ணுவோம். அந்த பணிகளுக்கு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் நமக்கு ரிசர்வ் சேர்த்து 20,016 பணியாளர்கள்னு கணக்கீடு பண்ணி 19,397 பணியாளர்கள் கணக்கீடு பண்ணி 2 ட்ரைனிங்லயும் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு இப்போ தற்பொழுது நமக்கு 20,016 பணியாளர்கள் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான ரேண்டமைசேஷன் கொடுப்போம். ரேண்டமா அவர்களுக்கு எந்த பணிங்கிறது இன்று ஈவினிங் நம்ம வந்து ரிப்பன் பில்டிங்ல பண்ணுவோம். அதே மாதிரி கூடுதலாக இப்போ வந்து எல்லா தொகுதியிலும் கூடுதல் பேலட் பாக்ஸ் தேவைப்படுறது. அந்த பணி நாளை காலத்தால 11 மணி அளவில் இது எல்லாமே அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளுக்கு முன்னிலையில நடக்கும். இதுதான் இன்னைக்கு எங்களோட தகவல். ஏற்கனவே நான் அதை பல முறை சொல்லிட்டேங்க. 579ங்கிறது வல்னரபிள்ங்கிறது வந்து அதுல வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது வல்னரபிள்னு வரும். கிரிட்டிக்கல்னுங்கிறது வந்து பல்வேறு வரையறைகள் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு கிரிட்டிக்கல்னுங்கிறது வந்து என்னன்னா ஒரு 90 விழுக்காடுக்கு மேல வாக்கு பதிவானது, அது மட்டும் இல்லாம 75 விழுக்காடு ஒரே நபருக்கு பதிவானது, இல்லையா 10 விழுக்காடுக்கு குறைவாக பதிவானது, இல்லையா வந்து அன்னைக்கு வாக்குச்சாவடிகள்ல கடந்த தேர்தல்ல ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டது. அந்த மாதிரி டெக்னிக்கலி நமக்கு போன எலெக்ஷன்ல ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நாங்க தானா முடிவெடுக்க மாட்டோம். தேர்தல் பார்வையாளர்கள் வந்ததனால் அவர் அடுத்த 2-3 நாட்களுக்கு டெபினட்டா கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகள் கண்டறிந்து ஏற்கனவே வல்னரபிள்னு நம்ம கண்டறிந்திருக்கோம். ஸ்லம் பாக்கெட் யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய பாக்கெட் 579, 18 மற்ற இதர கிரிட்டிக்கல்னு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இந்த ஆக்சுவல் கிரிட்டிகாலிட்டி பார்வையாளரோட ஒப்புதலோட இந்த வார கடைசிக்குள் வெளியிடப்படும். அதுக்கு தேவையான சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் மற்றும் நம்மளோட காவல்துறை போன்றவை அனைத்தும் இருக்கும். மைக்ரோ அப்சர்வர்ஸும் அதுக்கு போடுவோம். தட் இஸ் அந்த இடத்துக்கான அந்த பகுதிக்கான பார்வையாளர் அப்படின்னு ஒன்னு கூடுதலா போடுவோம். வட சென்னையில அதிக அளவு பிரச்சனை நடக்குது. இல்ல எல்லா இடத்துலங்க தேர்தல்ங்கிற போது எதையுமே நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு சிறு தவறு நடந்தாலும் பால் தெரிஞ்ச மாதிரி. ஸோ சப்போஸ் நம்ம அதனால்தான் நான் எங்களோட அதிகாரிகளுக்கு பயிற்சிக்கு தனி கவனம் செலுத்துறோம். ஏனென்றால் ஒரு இயல்பான நடக்கக்கூடிய தவறுனாலும் ரீபால் வரலாம். ஸோ அதனால அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல நமக்கு வாக்குவாதங்கள் தான் போச்சே தவிர்த்து எண்ட் ஆஃப் த டே அவங்க திருப்தியாக போயிட்டாங்க. யாரும் ரிஜெக்ஷன் கிடையாது. அந்த மாதிரி சிலது முன்னாடி வரணும் பின்னாடி வரணும் அதெல்லாம் வந்து செப்பரேட்டா இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி பகுதிகளில் கூடுதலாக டெபினட்டா நம்ம காவல்துறை ஆணையாளர் மதிப்புக்குரிய சந்தீப் ராய் ராட்டர் அவர் தலைமையில நோடல் ஆபீசர்னு தேர்தலுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்வையாளர்களும் ரவுண்டு வந்துட்டே இருக்காங்க. அவர்களும் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க இந்த பகுதியில் நீங்க கூடுதலா போடணும். அதுக்கு தேவையான நம்மளோட காவல்துறையும் இருக்கு. அதை மத்திய காவல் படையினரும் வந்திருக்காங்க. தேவையான அனைத்து ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரிகள் வந்து 50,000 2 லட்சம் அது நிறைவேறப்படலை அப்படின்னு ரீசெண்டா சொல்றாங்க. அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்த போவதாக சொல்றாங்க. இல்ல இது வந்து தேர்தல் ஆணையத்தோட இதுங்க. இந்த நேரத்துல நாங்க எப்பவுமே ரொம்ப ஹியூமேனா நியாயமான ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல உடல்நல குறைவோ அந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது அந்த விரைவு படையா இருக்கட்டும் ஸ்டாண்டிங் படையா இருக்கட்டும் உடனடியாக அந்த ரீசன்ஸை உடனடியாக அந்த ஹையர் லெவல்ல எஸ்கலேட் பண்ணி ரிலீஸ் பண்றோம். பட் எங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. நம்ம தேர்தல் ஆணையத்தை மீறி நாங்க வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்றது எங்களுக்கு அந்த பவர்ஸ் கிடையாது. பட் அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் கைட் பண்றோம். இந்த நேரத்தில் நீங்க ஆதாரத்தோட போறது ரொம்ப அத்தியாவசியமா தேவை. இப்போ கோயம்பேடு மார்க்கெட்ல 1 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் ஆகுதுன்னா 2 ட்ரிப்பா அடிக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கும் நாங்க கைட் பண்றோம். பட் அதே நேரத்தில் அவங்க காரணங்கள் காட்டும்பொழுது குறிப்பாக பல காரணங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா
கல்யாணத்துக்கோ இல்ல மெயினா மருத்துவ செலவினத்துக்காக கொண்டு போகும்போது உடனடியாக இந்த ஒரு கூட்டுக்குழுவே இருக்கு. ஏதாவது பிடிப்பட்டா இமீடியட்டா இன்கம் டாக்ஸ், பேங்க், அதுக்கப்புறம் நம்மளோட வருவாய்த்துறை மற்றும் கார்பரேஷன் போன்ற ஒரே இதுல போயிடுறது. ஆனா முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு ஹியூமனா நியாயமானவர்களுக்கு தொந்தரவு இல்லாம பண்றதுக்கு அதிகாரிகளுக்கு அறிவுரை வாங்கிக்கிறோம். இல்ல அது நான் ரொம்ப தெளிவா சொல்றேங்க. ஆசிரியர்களும் எங்களோட நண்பர்கள். நீங்க ஏதோ போட்டு எங்க போட்டோ போட்டு காரணம் கேட்டு விளக்கன்னு இல்ல. 19,397 பேர் தேவை. முதல் ட்ரைனிங்ல 87 விழுக்காடு வந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அரசு அதிகாரிகள், ஆசிரியரா இருக்கட்டும், கல்லூரி மற்ற துறையினருக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். என்னால இது வரைக்கும் முதல் ட்ரைனிங்ல அவ்வளவு வரமாட்டாங்க. அதே மாதிரி சப்ளிமெண்டரி ட்ரைனிங்லயும் தேவையானவர்கள் வந்துட்டாங்க. பல பேர் சப்போஸ் ஹார்ட் ட்ரபிள் இருக்கு இல்லையா, டெலிவரிக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரேஷன்ல டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்திலே ஒரு கல்யாணம் நடக்குது. அப்படிங்கிற போது நாங்களும் நியாயமான ரீதியில ஒரு கமிட்டி போட்டிருக்கோங்க. வெறும் அந்த எக்ஸம்ஷன் கமிட்டி மூலம் பண்றோம். 1500 பேர், 20,000 பேர் வந்துட்டாங்க, 1500 பேர் வரல. ஏன் நாங்க கேட்கறோம்னா இயல்பா சொல்லக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். பலர் தன்னோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. விளக்கம் நியாயமான விளக்கமா இருந்தா அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும். தேங்க்யூ. யாராவது மிஸ் பண்ணவங்க